ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் கோழிக்கோடு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓக்டன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த படத்தோட அந்த வெறித்தனமான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் அவர்கள் மைசூரில் எடுத்தார். ஸோ மைசூருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ பாஸில் இருக்குது. ஸோ இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபீமேல் கேஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சூர்யா ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பாலிவுட் ஆக்டரான வித்யா பாலன் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த செப்டம்பர் ஷெட்யூலில் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுராஜ் அண்ட் நம்ம சிவராஜ்குமார் இவங்க 2 பேத்துக்குமான ஒரு வெறித்தனமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அட்டப்பாடி ஷெட்யூலுக்கு அப்புறமா செப்டம்பர் செகண்ட் வீக்கில் தான் படத்தோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் நம்ம நெல்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே இந்த படத்தோட ஒரு வெறித்தனமான அப்டேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பரில் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் படத்தை பற்றி வெளியே சொல்லல. ஏன்னா இப்போவே படத்தை பற்றி சொல்கிறது ரொம்ப ஏர்லியாக இருக்கும். அதனால் படம் வந்து ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் தான் நெக்ஸ்ட் இயர். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.